ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து ஒரு நேச்சர் சீன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம்னு சொன்னோம்ல, அதை யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் காமிக்கிறோம். நாங்கள் முதல்ல இந்த மலை மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி கல்லெல்லாம் சுற்றி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இந்த பாசம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதை எங்கள் காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து பூ எங்கள் செடியிலேருந்து பொறிச்சது. இது வந்து மருதாணி செடியிலேருந்து அந்த குட்டி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு பிரதீக்ஷா தான் வந்து இதை வந்து செய்ய போகிறா. ஆரம்பிங்க பிரதீக்ஷா. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த பாசம் முடிச்ச மாதிரி இருக்குல்ல, இது வந்து அப்படியே வைக்கட்டுமா இல்லை வந்து நல்லா போட்டு ஒட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் காய்ஸ் வந்து பூ. நான் வந்து ஒரு முள்ளு செடியிலேருந்து பொறிச்சேன். எங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் இந்த செடியிலேருந்து தான் காய்ஸ் பொறிச்சோம். இது பார்க்கவே ரொம்ப முள்ளு டேஞ்சராக இருக்குது. அதனால் நானே வந்து அவங்களுக்கு பொறிச்சு கொடுத்துறேன். அதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள், அவங்க வந்து இந்த மலையை முடிச்சிட்டாங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரதீக்ஷா பண்ணதுன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த வீடியோவில். இது வந்து என் தங்கச்சி பண்ணது. முதல்ல இப்படி தான் பண்ணி வச்சுருந்தா. அதுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு மலை மாதிரி பண்ணி கொடுத்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் எங்களோட கஷ்டத்தை சொல்லியிருந்தோம். அதுக்காக எங்களுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டு பிரதீக்ஷா வந்து கலைச்சி விட்டுட்டா. சரி, கோச்சிக்காதீங்க மதினி.